இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போர்ட்ரைட் 2 பாகம் 2 தான் பார்க்க போறோம். நாம இதுக்கு முன்னாடி முதல் பாகம் போட்டிருந்தோம். அந்த முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக தான் இப்போ நம்ம 2வது பாகத்தை பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு அவுட்லைன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருந்தது அப்படின்னா, நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த அவுட்லைன் ப்ராசஸ்க்கான வீடியோவை முழுமையாகவே நீங்கள் பார்த்துட்டு வந்துக்கலாம். இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்லைன் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவும் ஈஸியாகவும் புரியும். மேல் உதட்டை விட கீழ் உதடு எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. மேல் உதடு தான் ரொம்ப டார்க்காகவே இருக்கும். அப்போது இந்த கீழ் உதடுலையும் நம்மளுக்கு எங்கே லைட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக விட்டுட்டு மற்ற பகுதியில் நம்ம ஒரு டோன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபோட்டோ ரொம்ப கிளாரிட்டியாலாம் இல்லை, கொஞ்சம் மாசா பிளராக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இடங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கும் ஷார்ப்பாக இருந்தால் அப்படிங்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணிட முடியும். எப்போ அப்படின்னா, நம்மளுக்கு ஃபேஸை பற்றின ஒரு நல்ல ஸ்கெலிட்டன்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம், போர்ட்ரைட் நல்லா வரைய தெரிஞ்சதுக்கப்புறம், நம்மளுக்கான முகத்தை பற்றின ஸ்டடி பேஸ் நல்லாவே தெரிஞ்சது அப்படின்னா, இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பிளராக இருந்தாலும் நம்ம அதை ஷார்ப்பாகவே நீட்னஸாக கேரக்டரோட வரைய முடியும். ஒரு ஃபேஸ் எப்படி வரைகிறது, முகமெல்லாம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறதுக்காக பேசிக்காக ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறதெல்லாம் எப்படி அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ தமிழ் விளக்கத்தோட இந்த ஹெட் ஃபார்ம் வரைவது எப்படி அப்படிங்கிற வீடியோவில் போட்டிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள இதோட லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துக்கலாம். அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ஃபார்ம்லாம் எப்படி வரைகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் எளிமையாகவும் புரிய வரும். இப்போ ஹேருக்கான டார்க் நம்மளுக்கு பத்தாது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் நம்ம ஏற்றிக்கலாம். அதே சமயம் ஹேரை ஒட்டினாப்பில் இருக்கிற அந்த ஸ்கின் டோன், அந்த பகுதி நம்ம ஸ்கின்னுக்கு இருக்கிற மாதிரியே ரொம்ப லைட்டில் அங்கே இல்லை. ஸோ ஸ்கின்னோட டார்க் டோன் எதுவோ அந்த டோன் தான் அந்த ஹேரை ஒட்டின இடத்துல இருக்குது. ஸோ நம்ம ஹேர் தனியாக ஸ்கின் தனியாக கட் கலர் மாதிரி வைக்க வேண்டாம். அப்படி கட் கலர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதை மெர்ஜ் பண்ணி விடுங்க. நம்ம இது வரைக்கும் டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே போகலை. இப்போது நம்ம இந்த போர்ட்ரைட்குள்ளே எங்கெங்கெல்லாம் டார்க் இருக்குது, லைட் இருக்குது அப்படிங்கிற டோனல் வேல்யூவை மட்டுமே லைட் அண்ட் ஷேடில் பிரித்து ஷேட் பண்ணிட்டு தான் வரோம். டீட்டெயிலுக்குள்ளே போகலை. நம்ம ஃபஸ்ட்டே டீட்டெயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம முழுமையாக படத்தை முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் லைட்டு டார்க் இருக்குது அப்படிங்கிறத ஆவரேஜாக ஒரு ஃபுல்லாக பார்த்துட்டு வச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம டீட்டெயில் பண்ணிக்கலாம். டீட்டெயில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இப்போ கண் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் எப்படி வரைகிறது அப்படிங்கிற வீடியோ ரொம்ப ஈஸியாகவே புரிய வரும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு போர்ட்ரைட்டும் வரைஞ்சோம் அப்படின்னா போர்ட்ரைட்டு இன்னும் அழகாகவே மாறும்.
இப்போ நம்ம வந்து நியூஸ் பிரிண்ட் பேப்பர் அல்லது A3 பேப்பர் இந்த மாதிரி ஜிஎஸ்எம் கம்மியாக உள்ள பேப்பரில் நம்ம இந்த மாதிரி லைட் அண்ட் ஷேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பென்சிலோட டார்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஈஸியாகவே டார்க் எடுத்துட முடியும். ஆனால் இப்போ நம்ம வரைகிறது வந்து 300 திக்னஸ் உள்ள ஜிஎஸ்எம் உள்ள போர்டு. இந்த போர்டில் நம்ம போர்ட்ரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு டார்க்கு லேயர் பை லேயராக தான் ஏற்ற முடியுது. ஸோ போர்டில் பண்ணுறதுக்கும் பேப்பரில் பண்ணுறதுக்குமே நிறையாவே வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நீங்கள் செஞ்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொல்கிறதுனால தெரிஞ்சுக்கலாமே தவிர புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நீங்கள் பேப்பர்லேயும் சரி போர்டுலையும் சரி இந்த பென்சிலை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு பேப்பரில் இந்த பென்சில் எப்படி வரையுது, போர்டில் எப்படி வரையுது அப்படிங்கிற வித்தியாசத்தை உணர முடியும். இன்னும் நம்ம டீட்டெயில் பண்ணுற பகுதியில் இறங்கலை. இப்போ நம்ம டார்க் லைட்டை தான் கண்டுபிடிச்சி வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த புருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காகவே இருக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டோன் செகண்ட் டோன் வச்சதெல்லாம் கோடாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு போர்ட்ரைட்டு ஒரு ஷைனிங்காக இருக்கும், அதே சமயம் நம்ம வரைகிறதுல வந்து கொஞ்சம் கோடாக தான் இருக்குது. ஸோ இந்த 3வது டோன் இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். டார்க்கு எங்கே ஏற்றணுமோ அந்த இடத்துல ஏற்கனவே போட்ட கோடாக இருக்கிற பகுதியில் நான் மெர்ஜ் பண்ணி விட்டாலே அந்த இடத்துல எனக்கு ஒரு டார்க் லேயர் ஒன்று ஏறுது. ஸோ நீங்கள் அதை கவனிங்க. இப்போ மூக்கில் ஹைலைட்டாக பேப்பர் ஒயிட் எங்கே இருக்குது அப்படிங்கிற இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு மற்ற பகுதியில் லைட்டாகவே ஒரு டோன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மூக்கு பகுதியிலையும் நம்மளுக்கு டார்க் எந்த பகுதியில் இருக்குது, லைட் எந்த பகுதியில் இருக்குங்கிறதெல்லாம் கரெக்டாகவே அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டு வந்துடலாம். நமக்கு இந்த வாய் எப்படி வரையணும் அப்படிங்கிறத தமிழ் விளக்கத்தோட ஃபுல் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா வாய் எப்படி வரையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே புரிய வரும். இது தமிழ் விளக்கத்தோட முழுமையான வீடியோவாகவே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா A4 சைஸில் நான் வரைகிறேன் ஆனால் ரியலிஸ்டிக் ஃபுல்லாகவே வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் A4ல் வரைஞ்சிங்க அப்படின்னா ஃபுல் ரியலிஸ்டிக் நம்மளால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா டீட்டெயிலுங்கிறது அதில் முழுமையாக நம்மளால் பண்ண முடியறதில்ல. ஏன்னா சைஸு சின்னது. A3 சைஸ் ஸ்டார்டிங் சைஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. A3 சைஸில் நீங்கள் வரையும் போது தான் உங்களுக்கு லைவ் சைஸில் முகத்தை வரைகிறதுக்கான ஸ்பேஸ் அதில் கிடைக்கும். ஸோ லைவ் சைஸில் வரைகிறோம் அப்படின்னா நம்மளோட பென்சிலோட தடிமனுக்கு கண்ணு மூக்கு வாயிலெலாம் நம்ம பென்சில் ஈஸியாகவே லைன் பண்ணுற இடம் ஸ்பேஸ் இருக்குது. A4ல் அதுக்கான ஸ்பேஸ் இல்லை. ஸோ நீங்கள் எப்போ வரைய ஆரம்பித்தாலும் A3 சைஸை ஸ்டார்டிங் சைஸாகவே நீங்கள் வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கலாம். அதுதான் லைவ் சைஸாகவும் இருக்கும். இப்போ இந்த கன்னத்தோட எஜ்ஜில் அவுட்லைனுக்கு ஒட்டினாப்பில் ஒரு நூல் போல் ஒரு ஒயிட் ஒன்று விட்டுட்டு வந்திருக்கிறோம். அந்த லைட்டுக்கு பேர் வந்து ரிஃப்ளெக்ட் லைட்னு பேர். அது ரொம்ப பேப்பர் ஒயிட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாகவே நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அதை நம்ம ஒரு டோன் பண்ணி மறைச்சிடலாம். ஆனால் ரிஃப்ளெக்ட் லைட் அந்த சைடு இருக்கும் பட்சத்தில் தான் கன்னம் இதோட முடியல அந்த பக்கமும் கன்னத்தோட தொடர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வால்யூமில் காட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று இந்த ரிஃப்ளெக்ட் லைட்டு தான். ஸோ ரிஃப்ளெக்ட் லைட்டு ஃபோட்டோவில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தாடை பகுதி இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பகுதி தான். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட் வியூவில் பார்க்குறோம். கழுத்துக்கான பள்ளமும் இந்த தாடைக்கான எஜ்ஜு மேடும்
நம்மளுக்கு அதில் சரிவர தெரியறதில்ல. இப்போ இந்த தாடை பகுதிக்கான ஒரு டார்க் நம்ம வச்சிட்டோம். அதை ஒட்டினாப்பில் கழுத்து பகுதிக்கான சுருக்கம் இந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஒரு லைட் லைன் ஒன்று விட்டுட்டு மற்ற பகுதியில் ஒரு டார்க் வச்சு அப்ளை பண்ணுறோம். ஏன் இந்த லைட்டு விட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அது அந்த இடத்துக்கான எட்ஜ் வால்யூமை நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் நம்ம பண்ணாலே நம்ம போர்ட்ரேட் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன லைட் விடுறீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் பேப்பர் ஒயிட்டாகவே கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்போ அந்த இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏற்ற டார்க்கு போல் நீங்கள் அந்த ஒயிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியிலலாம் பாருங்கள், கண்டினியூவாக ஒரு ஒயிட் ஒன்று விட்டுருக்கிறேன். ஆனால் அந்த ஒயிட்டு பேப்பர் ஒயிட்டாக விடலை. ஸோ கழுத்துக்கு நான் வைக்கிற டார்க்லேருந்து அந்த இடம் மட்டும் ஒரு லைட்டாக விட்டுருக்கிறேன். ஸோ நான் அந்த இடத்துல பேப்பர் ஒயிட்டு விடலை. எவ்வளோ டார்க் தேவையோ அந்த டார்க்கை அந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் லைட்டாக விட்டுருக்கேன். அதுக்கான வால்யூமை நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். இப்போது லைட்டுங்கிற இடம் நம்மளுக்கு மேடுன்னு சொல்லியிருந்தோம், டார்க்குங்கிற இடம் பள்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ லைட்டு எவ்வளோ லைட் ஆகணும், இப்போது கழுத்துக்கிட்ட இருக்கிற அந்த ஒயிட்டில் டார்க் நம்ம வச்சுருந்தாலுமே லைட்டை கண்ட்ரோல் பண்ணி அந்த டார்க்குக்கு ஏற்ற லைட்டு தான் அந்த இடத்துல வைக்க போகிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இப்போ இந்த கீழ் தாடை பகுதியில் நம்மளுக்கு ஹெவி லைட்டு எங்கே இருக்கோ அந்த ஹெவி லைட்டை மட்டும் நம்ம பேப்பர் ஒயிட்டாக விட்டுட்டு மற்ற பகுதியை ஒரு டார்க் பண்ணி அதுக்கான ஷேடை நம்ம பிரித்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த தாடை பகுதிக்கும் கழுத்து பகுதிக்குமான பிரிகிற பகுதி ரொம்ப டிஃபிகல்ட்டான இடம் தான். ஏன்னா போர்ட்ரேட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் பிளராக தான் இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாகவும் தெரியல. அதே சமயம் நம்ம ஃபோட்டோ பார்க்கக்குள்ளே நம்மளுக்கு டெப்த்துங்கிறது தெரியாது. டெப்த்துங்கிறது நம்ம எதை சொல்கிறோம்னா ஆழம், இந்த ஆழம்ங்கிறது தெரியாது. ஸோ நம்ம ஸ்கெலிட்டன் புரிஞ்சிருந்தது, போர்ட்ரைட் முகத்தோட வால்யூமெலாம் நம்மளுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த பகுதியை ஈஸியாகவே நம்ம அப்ளை பண்ணலாம், அழகாகவும் பிரித்து காட்டலாம். இப்போ இந்த நகை போட்டிருக்கிற பகுதி எல்லாமே நம்ம சின்ன பகுதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நம்ம பேப்பர் ஒயிட்டாக கட் பண்ணிவிட்டு மற்ற பகுதியில் நம்ம எவ்வளோ லைட் இருக்குது எவ்வளோ டார்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அதை மட்டுமே நம்ம அப்ளை பண்ணிடலாம், ஷேடிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நகையோட சைஸ் வித்து ரொம்பவே நம்மளுக்கு ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. ஸோ நம்மளோட பென்சிலை விடவும் சின்ன சைஸாக தான் இருக்குது. அதை இப்போதைக்கு பேப்பர் ஒயிட்டாக மட்டும் கட் பண்ணி விட்டுறலாம். அதை எப்படி டீட்டெயில் பண்ணுறோங்கிறத நம்ம பின்னாடி போக போக பார்க்கலாம். இப்போ நம்ம கழுத்து பகுதியாக இருந்தாலுமே அந்த பகுதியிலேருந்து நம்ம எப்படி ஷேடோ பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். பென்சிலோட டைரக்ஷன் எப்படி போகுது, அந்த இடத்தோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பென்சில் வந்து ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் நம்ம வரையும் போது ரியலிஸ்டிக் பேஸ் கிடைக்கும். அதே சமயம் எவ்வளோ டார்க்கு எவ்வளோ லைட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணி வைக்கணும். ஸோ அந்த இடம் முகத்தை விட எவ்வளோ உள்ளே இருக்குது அப்படிங்கிறதால நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ கழுத்து பகுதிங்கிறதுனாலே நம்ம ஃபேஸை விடவும் டார்க் ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா கழுத்து பகுதிங்கிறது முகத்தை விடவும் உள்ளே இருக்கக்கூடியது. இப்போ பென்சிலோட பட்டையான பகுதியிலேருந்து இப்போ திருப்பிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ப்பு கிடைக்கும். இந்த ஷார்ப்பு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான டார்க்குக்கு அந்த இடத்துல நீங்கள் லைனாகவே இழுத்துக்கலாம். ஸோ எங்கேயுமே கோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் போர்ட்ரைட்டில். நீங்கள் கோடு போட்டுக்கலாம், ஆனால் அந்த கோடு போட்டதுக்கப்புறம் அதை மெர்ஜ் பண்ணி விடணும். மெர்ஜ் பண்ணும்போது கோடுங்கிறது ஷேடாக மாறிக்கும்.
இந்த கழுத்து பகுதிங்கிறது முகத்தை விடவும் உள்ள பகுதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ லைட்டு வந்து முகத்தில் இருக்கிறத விடவும் கழுத்து பகுதியில் ஃபேஸில் ஒரு மிடில் டோன் என்ன வச்சுருக்கோமோ அந்த டோனை கழுத்து பகுதியில் லைட் டோனாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கழுத்தில் நம்ம ரிஃப்ளெக்ட் லைட்டுக்கு விட்டுருந்த இந்த பகுதியில் ஒரு டோன் பண்ணி இந்த டார்க்குக்கு ஏற்ற லைட்டாக அந்த இடத்த நம்ம மாற்றிருக்கோம். இந்த மாதிரி தான் லைட்டுக்கு ஏற்ற டார்க்காகவும் மாற்றணும். டார்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டை தான் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இந்த பகுதியெல்லாம் மேட்டு பகுதி. எப்போவுமே ஒரு மேடு அடுத்தது பள்ளம் வருது அப்படின்னா மேட்டோட உச்சத்தில் நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நூல் அளவுக்கு ரிஃப்ளெக்ட் லைட் மாதிரி ஒரு லைட் ஒன்று விட்டுருங்க. அப்போ தான் அதோட வால்யூமை நம்மளுக்கு சரியாகவே கொடுக்கும். இப்போ இந்த ஜாக்கெட் பகுதி பென்சிலை பட்டையான பகுதியிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதிகமான இடத்த ஷேடு பண்ணணும் அப்படின்னா பென்சிலை பட்டையான பகுதியிலேருந்து தான் போடணும். இப்போ இந்த பட்டையான பகுதியிலேருந்து மேல் சைடு அந்த ஷார்ப் பகுதி மட்டுமே நான் அழுத்தி பேப்பரில் படுற மாதிரி லைன் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு மேலே ஷார்ப்பாகவும் கீழ் பகுதியில் நம்மளுக்கு மெர்ஜ் பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு லைன் கிடச்சிருக்கு. ஸோ பென்சிலை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான். அதை செஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பென்சிலை புரிஞ்சிக்க முடியும். இப்போ உங்களுக்கு டார்க் லைன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த டார்க் லைன் அந்த சுருக்கத்துக்கான லைன்லாம் நீங்கள் லைனாகவே போட்டுருங்க. நம்ம போர்ட்ரைட்டில் லைன் தெரியக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். இப்போது நீங்கள் லைன் போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டைம் போட்டால் அது கோடு, அதே இதில் 10 டைம் போட்டிங்க அப்படின்னா அது கோடு இல்லை, ஷேடு. அப்போது கோடுக்கும் ஷேடுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பகுதியில் நம்ம மேல் சைடு வந்து லைட் இருக்குது. இப்போ பென்சிலை பட்டையாகவே வச்சுக்கிட்டு கீழ் பக்கம் அழுத்துறேன் பாருங்கள். இப்போது கீழ் பக்கம் எனக்கு ஷார்ப்பு கிடைக்குது, மேல் பக்கம் எனக்கு மெர்ஜ் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம பென்சிலையும் ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணவங்களா மட்டுமே இருப்பாங்க. இப்போ இந்த ஜாக்கெட் பகுதியில் உள்ள சுருக்கங்களும் இருக்குது, அதுக்கான வால்யூமும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பென்சிலை பழகிறதுக்கு சாதாரணமாக ஒரு ஃபேப்ரிக் துணியை வச்சு அந்த துணியை லைட் அண்ட் ஷேட் பண்ணி பழகிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு துணியோட ஃபீலை எடுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ துணியோட ஃபீலையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபேப்ரிக்கை வச்சு ஸ்டில் லைஃப் மாதிரி ஃபேப்ரிக்கையும் நம்ம வரைஞ்சி லைட் அண்ட் ஷேட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த ஜாக்கெட் பகுதியிலையும் லைட் எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு பேப்பர் ஒயிட்டாகவே விட்டுடுறேன். ஏன்னா கடைசியாக நான் பேப்பர் ஒயிட்டை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு தேவையான லைட்டை எடுத்துட முடியும். ஆனால் ஃபஸ்ட்டே நான் டார்க் வச்சுட்டேன், ஒரு டோன் ஃபுல்லாகவே வச்சுட்டேன் அப்படின்னா என்னால் அந்த இடத்துல லைட்டுங்கிறது விட முடியாமல் போயிடும். ஸோ லைட்டு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் லைட்டு பேப்பர் ஒயிட்டாகவே ஃபஸ்ட்டு விட்டுருங்க. இப்போ அந்த சுருக்கங்கள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒரு டார்க்காகவே லைன் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வரும். இல்லை அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இப்போ அந்த டார்க்குக்கான கோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் லைட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த லைட்டுக்கான பகுதியை பேப்பர் ஒயிட்டாக விட்டுருங்க. மற்ற பகுதியில் அதோட வால்யூம்க்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் டோன் பண்ணிடுங்க. இப்போது லைட் இருக்குது, டார்க் இருக்குது, இன்பிட்வீனில் மிடில் டோன் மட்டும் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த டார்க்குக்கும் மிடில் டோனுக்கும் உள்ள டோனை நம்ம மெர்ஜ் பண்ணி விடுறது தான் அடுத்த கட்ட வேலையாகவே நமக்கு இருக்கும்.
இப்போ டார்க் எவ்வளவு தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கலராக இருக்குது, எனக்கு வந்து கலராக இருக்கிறத பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இதை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டாக கூட எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டாக எடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த கலருக்கு எந்த டார்க்கில் நம்ம லைட் அண்ட் ஷேட் பண்ணணுங்கிறது ஈஸியாகவே தெரிய வரும். இப்போ இந்த பகுதியில் பென்சிலை பாருங்கள், பட்டையான பகுதியை வச்சுக்கிறேன். இந்த பட்டையான பகுதியிலேருந்து நான் அந்த சாரியோட வால்யூம் எப்படி எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பென்சிலை ஹேண்டில் பண்ணுறேன். இப்போது இந்த சாரி இருக்கிற இடத்துலையும் நம்மளுக்கு டிசைனும் இருக்குது. ஸோ அந்த டிசைனில் எந்தெந்த டிசைன் கலரில் உள்ளது டார்க்காக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து நீங்கள் அதுக்கான டார்க்கை டிசைனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜுவல்ஸ் இருக்குது, இந்த ஜுவல்ஸுக்கான அவுட்லைன் சைடு நான் போட்டுட்டேன். அவுட்லைனை வந்து நான் லைனாகவே தான் போட்டிருக்கேன். ஆனால் லைனாக போட்டதுக்கப்புறம் எனக்கு ஜுவல்ஸ் மேலே வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஜுவல்ஸை விட்டுட்டு கீழே இருக்கிற சாரீ சைடில் நான் வந்து டார்க் பண்ணணும். அப்போது கீழே இருக்கிற பகுதி எனக்கு டார்க்காக இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஜுவல்ஸுங்கிறது மேலே வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே டிசைனையும் பார்க்கணும், சாரியோட வால்யூமையும் பார்க்கணும். இப்போது நம்ம சாரியில் உள்ள டிசைன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நம்ம வழக்கமாக அதோட வால்யூம்க்கு மேலேருந்து கீழே வரைக்கும் அதோட வால்யூம் அந்த வாட்டத்தில் நம்ம ஃபுல்லாகவே லைன் இழுத்து விட்டாலே நம்மளுக்கு அந்த சாரியோட ஃபினிஷ் கிடச்சிரும். ஸோ நம்ம ரஃபடியாக அடிக்கலை, டீட்டெயில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த சாரி அதோட வால்யூம் ப்ளஸ் அதில் உள்ள டிசைன் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஜுவல்ஸுக்கான லைன் பண்ணுறேன். பென்சில் பட்டையான பகுதியிலேருந்து தூக்கிட்டேன் அப்படின்னா மேலே எட்ஜ் லைன் தான் நம்மளுக்கு பேப்பரில் லைனாக இழுக்கும். ஸோ இந்த மாதிரி இழுக்கும்போது நம்மளுக்கு கீழ் சைடு மெர்ஜிட்டான லைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜுவல் சைடு வந்து நம்மளுக்கு ஷார்ப் லைனே கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பென்சிலோட ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம பென்சிலை எந்தெந்த டைரெக்ஷன்லாம் திருப்பி ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃப்ளோவில் நம்மளுக்கு ஈஸியாகவே தெரிய வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியாக போட வேண்டிய லைனை நம்ம கஷ்டப்பட்டு போடுற மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம ஜாக்கெட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதே தான் இங்கே சேரீலையும் பண்ணுறோம். இந்த சேரீயில் மடிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கு உள்ள சுருக்கங்கள் இருக்குது. அந்த டெப்த்துங்கிறது நம்மளுக்கு டார்க் பகுதியை சொல்கிறோம். இப்போது அந்த டெப்த்துக்கான லைனை மட்டுமே நம்ம ஃபஸ்ட்டு இழுத்துடலாம். இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்தெந்த பார்ட்டு சுருங்கி இருக்குது அப்படிங்க மடிஞ்சிருக்குங்கிறதெல்லாம் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ள ஷேடு பண்ணுறது ஈஸி. இப்போது நம்ம அதுக்கான டிசைனோட சேர்த்து டீட்டெயில் எங்கெங்கே வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ டார்க் தேவையோ அந்த டார்க்கை லைட்டை கட் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல அப்ளை பண்ணிடலாம். இப்போவும் நம்ம ஃபைனலாக டீட்டெயிலோட பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. நம்ம ஆவரேஜாக எங்கெங்கே எவ்வளோ டார்க் லைட் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பிரிச்சுக்கிறோம். ஏன்னா பிரிச்சுக்கிட்டு லைட் அண்ட் ஷேடை பண்ணிட்டோம் அப்படின்னா டீட்டெயில் பண்ணுறது கடைசியாக பண்ணிக்கலாம். டீட்டெயிலுங்கிறது நம்ம எங்கெங்கே டெப்த்து தேவையோ அந்த டெப்த்தை மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு எங்கெங்கே டெப்த்து தேவை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு ரேண்டமாகவே நம்ம எங்கெங்கெல்லாம் எவ்வளோ டார்க் லைட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயிலுக்குள்ளே போகலாம்.
இப்போ ரொம்ப மைல்டான சின்ன சின்ன டீட்டெயில் நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு இப்போ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இதெல்லாம் லைன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். லைன் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோவும் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடம் ஈஸியாகவே புரிய வரும். ஸோ அந்த லைன் ப்ராக்டிஸை வச்சு தான் நம்ம இந்த சின்ன சின்ன டீட்டெயிலுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பென்சிலோட பட்டையான பகுதியிலேருந்து நம்ம இந்த சாரியோட வாட்டத்துக்கு அந்த வால்யூம்லேயே ஷேடு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பண்ணுற மாதிரி வால்யூம்க்கு அந்த லைனை இழுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த ஷேடுக்கு பாருங்கள். இப்போ பென்சிலோட பட்டையான பகுதியிலேருந்து ஒரு பக்கம் மட்டும் அழுத்தி வச்சு தேய்க்கிறதுனால மேல் சைடு வந்து எனக்கு ஷார்ப் கிடைக்கிது, கீழ் சைடு வந்து எனக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கான இடம் கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த லைன் போட்டதுலேருந்து நான் கீழ் பகுதி, இந்த பட்டையான பகுதியிலேருந்து கீழ் பகுதியில் உள் சைடு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மெர்ஜ் பண்ணி விடுறேன். அது என்ன ஆகுது அப்படின்னா டெப்த்து உள்ளே போகுது. இந்த ஷார்ப்புக்கு மேலே உள்ள பகுதி எனக்கு எம்போஸ் ஆகிடுது. இப்போ இந்த பகுதியெல்லாம் நீங்கள் பென்சிலை ஹேண்டில் பண்ணுற இடத்துல இருந்து தான் ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ நம்ம சாரீ சைடு எப்படி வால்யூமில் லைன் போட்டோம், இப்போ இந்த ஜாக்கெட் சைடு எப்படி வால்யூமில் லைன் போடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். கண்ணாப்ப நான் ஏருக்கு மாறாலாம் நம்ம பென்சிலை யூஸ் பண்ணக்கூடாது, வால்யூம் இல்லாமல் போயிடும். ஸோ அதோட வால்யூம் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பென்சிலை ட்ராவல் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரியலிஸ்டிக் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோன் பண்ணும்போது இந்த சாரிக்கு ப்ளவுஸுக்கெல்லாம் லைட்டு பேப்பர் ஒயிட்டை விட்டுட்டு மற்ற பகுதியில் மட்டுமே நம்ம பண்ணிட்டு வரோங்கிறத கவனிங்க. இப்போ இந்த பகுதியிலலாம் நம்ம பெரிய பகுதியாகவே பேப்பர் ஒயிட்டை விட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த படம் பிங்கோட லைட் இருக்குது. ஸோ அந்த இடத்துலையும் நான் பேப்பர் ஒயிட்டு வைக்க மாட்டேன், அதை டோன் பண்ணிடுவேன். இருந்தாலும் அந்த இடத்துல நான் லைட்டை பிரித்து காட்டணுங்கிறதுக்காக பேப்பர் ஒயிட், அந்த பிங்க்குக்கான லைட்டுக்கு பேப்பர் ஒயிட் விட்டுட்டேன். கடைசியாக நான் அதை கண்ட்ரோல் பண்ணிடுறேன். இப்போ இந்த பகுதி எல்லாமே நம்மளுக்கு சாரி மேலே இருக்குது, இந்த கை கீழே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பேப்பர் ஒயிட் விடணுங்கிற அவசியமே கிடையாது, ஃபுல்லாகவே ஒரு டோன் பண்ணி மறைச்சிடலாம். இந்த பகுதி வந்து நகையோட கேப் பகுதி, சாரியோட பகுதி, அதை மட்டும் தான் அடைக்கணும். இந்த பக்கமும் இந்த பக்கமும் அடைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது நகை மேலே வந்துடும். ஸோ இப்போ நகையை விட்டுட்டு கேப் பகுதி சாரியில் தான் நான் லைட் அண்ட் ஷேட் பண்ணுறேன். இப்போ மற்ற பகுதி பண்ணுறதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே ஷேடோ பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஜுவல் இருக்கிற பகுதி மட்டும் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியான ஸ்பேஸில் இருக்குது. இப்போ இந்த நகைக்கான லைன் பண்ணிட்டோம். நகை மேலே நம்ம ஷேடோ பண்ணக்கூடாது, நகையை விட்டுட்டு சாரீ சைடு தான் அந்த லைனை மெர்ஜ் பண்ணி விடணும். இப்போது நகையோட அவுட்லைன் போட்டது சாரியோட மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நகைங்கிறது நம்மளுக்கு சாரிக்கு மேலேயே ரிலீஃப் ஆயிரும். இது இப்போது நம்ம சாதாரணமாக ஒரு டோன் தான் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ஒரு டோன் வச்சதுலேயே நம்மளுக்கு இந்த நகைங்கிறதெல்லாம் கழுத்துக்கு மேலேயும் இந்த சாரிக்கு மேலேயும் இருக்குது, எம்போஸ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும்.
இந்த சாரீ சைடு உள்ள அந்த மடிப்பு, அந்த ஃபோல்டிங்லாம் இருக்குது. ஸோ அதோட வால்யூம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம எப்போவுமே வரைகிற நேரத்தை குறைச்சிக்கணும், இமேஜை பார்க்குற நேரத்தை அதிகப்படுத்திக்கணும். அப்போது அதிக நேரம் பார்த்தா தான் நம்ம சரியாக பென்சிலை அப்ளை பண்ணுறோமா அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ பார்க்குற நேரத்தை அதிகப்படுத்துங்க, வரைகிற நேரத்தை கம்மி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம டோன் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதில் நம்மளுக்கு டார்க் எங்கெங்கெல்லாம் பத்தலை அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டார்க் ஏற்றினாலே அது டீட்டெயிலுக்குள்ளே போகிறதா தான் அர்த்தம். இனிமேட்டுக்கு நம்ம டீட்டெயிலுக்குள்ளேயே போக ஆரம்பிக்கலாம். இப்போ ஹேருக்கான டார்க் நம்மளுக்கு பத்தலை, இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஹேருக்கான டார்க் இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். இப்போது நெத்தி சைடில் எனக்கு டார்க் பத்தலை. ஸோ அந்த டார்க் பத்தலைனாலும் ஏற்கனவே விட்ட லைட்லேருந்து திரும்பவும் லைட்டு எந்த இடத்துலலாம் தேவை அப்படிங்கிறத விட்டுட்டு, கம்மியான ஸ்பேஸை விட்டுட்டு, மற்ற பகுதியில் நான் டார்க் எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் டார்க் வச்சுக்கிட்டே வரேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது ஏற்கனவே வச்ச லைட்டு கண்ட்ரோல் ஆகுது, லைட்டுக்கான இடமும் சின்னதாகுது. ஸோ லைட்டு எங்கே இருக்கோ அந்த இடத்த மட்டுமே நம்ம கரெக்டாக கட் பண்ணி விட்ற இடம் இனிமேட்டுக்கு டீட்டெயில் போகிற இடமா இருக்கும். இந்த காது எப்படி வரையணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாகவே நம்ம தமிழ் விளக்கத்தோடு சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா காது எப்படி எளிமையாக வரையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே புரிய வரும். இப்போ காது பகுதி வந்து நம்ம கழுத்து பகுதியோட மேலே தான் இருக்குது, ஆனால் ஃபேஸை விட சைடில் இருக்குங்கிறதுனால ஃபேஸில் இருக்கிற லைட்டு காதுக்கு வேண்டாம். ஸோ லைட்டை வந்து ஃபேஸை விடவும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். கண்ட்ரோலுங்கிறது லைட்டாக இல்லாமல் டார்க் பண்ணுற இடத்த தான் சொல்கிறேன். இப்போ காதை ஒட்டினாப்பில் இந்த இடத்துல விட்ட பேப்பர் ஒயிட்டை நம்ம பேப்பர் ஒயிட்டு விடாமல் ஒரு டோன் வச்சு எந்த டார்க்குக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு லைட்டு தேவையோ அவ்வளவுக்கு லைட்டு மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல நம்ம ஒரு டோன் பண்ணி விட்டுறலாம். இப்போ காதுக்கு சின்னதாக ஒரு தோடு மாதிரி கிளிப்பு போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்த கரெக்டாக பேப்பர் ஒயிட்டை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். அது பேப்பர் ஒயிட்டாக விட்டாலும் ஓகே, அல்லது கடைசியாக படம் முடிக்கும் போது நம்ம அந்த இடத்த ஒரு டோன் பண்ணி வச்சாலும் ஓகே. அதுக்குள்ளே நம்ம டீட்டெயில் அப்படிங்கிற இடம் பண்ண முடியாது, ஏன்னா பென்சிலை விடவும் அது சின்ன ஸ்பேஸ். இப்போது ஹேருக்கான டார்க் நம்மளுக்கு அந்த இடம் பத்துறதில்லை. ஸோ டார்க்கை நம்ம ஃபுல்லாகவே இன்னும் நம்ம ஏற்றலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஹேர் டீட்டெயிலுங்கிறதுலாம் பெருசாக இல்லை, ஏன்னா ஃபுல் டார்க்காகவே இருக்குது. ஏன்னா பென் பக்கம் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. ஸோ அந்த பகுதி நம்மளுக்கு வால்யூம்குள்ளேயும் இல்லை, ஆனால் அவுட்லைனில் தான் நம்மளுக்கு அதுக்கான வால்யூம் தெரியுது. ஸோ ஃபுல்லாகவே இதுக்கான டார்க்கை மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், டீட்டெயிலுங்கிறது கடைசியாகவே பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் ஃபேஸில் கையை வச்சோம் அப்படின்னா நம்ம பேப்பரு அல்லது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம கை படுறது நம்ம பண்ண டீட்டெயிலெலாம் பென்சில் ஷேடிங்கை அழிச்சிரும், கையிலையும் ஒட்டிக்கும். ஸோ படம் அழுக்காகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி அழுக்கு ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2ஆம் பகுதி இதோட நிறைவு பெறுது. நம்ம ஃபுல்லாகவே டீட்டெயில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம 3ஆம் பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் நம்ம இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.